இருளின் ஆழத்தில் ஒரு ஒளி பிறக்கிறது, அந்த ஒளியின் பெயர் நீங்கள்தான். இப்போது மெதுவாக கண்களை மூடுங்கள். உங்களை சுற்றி ஒரு நிசப்தம் நிலவுவதை உணருங்கள். காற்றின் அசைவு கூட இல்லாத ஒரு சூனியமான வெளி. இதுதான் ஆதிப்பிரபஞ்சம். பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் ஒன்றுமே இல்லாத அந்த பெருவெளியில் ஒரு பெரும் அதிர்வு நிகழ்ந்தது. அங்கேதான் காலம் பிறந்தது, அங்கேதான் விண்வெளி விரிந்தது. அந்த ஒரு கணத்தில் இருந்துதான் உங்கள் வாழ்வின் கதை தொடங்குகிறது. வானத்தை பாருங்கள், அங்கே மின்னும் அந்த சிறு புள்ளிகள் வெறும் நெருப்பு பந்துகள் அல்ல, அவை உங்கள் முன்னோர்கள். ஒரு நட்சத்திரம் சிதறியபோதுதான் உங்கள் உடலில் உள்ள அணுக்கள் உருவானது. உங்கள் இரத்தத்தில் ஓடும் இரும்பு ஒரு காலத்தில் சூரியனை விட பெரிய நட்சத்திரத்தின் இதயமாக இருந்தது. நீங்கள் நட்சத்திரங்களின் எச்சம், நீங்கள் இந்த அண்டத்தின் ஒரு அங்கம். நினைத்து பாருங்கள், இந்த மாபெரும் அண்டவெளியில் பூமி என்பது ஒரு சிறு தூசு, அந்த தூசில் வாழும் ஒரு சிறு உயிரி நீங்கள். ஆனாலும் உங்கள் மனம் பல கோடி மைல்களுக்கு அப்பால் பயணிக்கிறது, கருந்துளைகளின் மௌனத்தை ரசிக்கிறது, காலத்தின் எல்லையை தொட்டு பார்க்கிறது. இது ஒரு மாபெரும் மாயாஜாலம் அல்லவா? பிரபஞ்சம் எதையும் வீணாக்குவதில்லை, ஒரு அணு கூட இங்கே காணாமல் போவதில்லை. அப்படியானால் உங்கள் எண்ணங்கள் எங்கே செல்கின்றன? உங்கள் ஆழமான உணர்வுகள் எங்கே முடிகின்றன? அவை இந்த பிரபஞ்சத்தின் அலைவரிசையில் என்றென்றும் பதிவாகிவிடுகின்றன. நீங்கள் பேசும் ஒவ்வொரு சொல்லும் காலத்தின் சுவர்களில் மோதி என்றென்றும் எதிரொலித்துக் கொண்டே இருக்கின்றன. நாம் எதை தேடி ஓடுகிறோம்? வெற்றியையா அல்லது புகழையா? இந்த அண்டவெளியின் முன்னால் இவை யாவும் ஒரு கண நேரத் தோற்றம் மட்டுமே. கடலில் எழும் ஒரு சிறிய குமிழி போன்றது இந்த வாழ்க்கை. குமிழி உடைந்து போனால் என்ன, அது மீண்டும் கடலாகவே மாறிவிடுகிறது. நாமும் அப்படித்தான் பிரபஞ்சத்தில் இருந்து வந்தோம், மீண்டும் பிரபஞ்சமாகவே மாறப்போகிறோம். உங்களுக்குள் ஒரு மௌனம் இருக்கிறது, அந்த மௌனத்தை கவனித்து பாருங்கள். அங்கேதான் ரகசியங்கள் பேசப்படுகின்றன. வார்த்தைகள் அங்கே தேவையில்லை, மொழிகள் அங்கே செல்லுபடியாகாது. உணர்வுகளால் மட்டுமே அந்த பேரமைதியை உணர முடியும். அந்த உணர்வுதான் உங்களை இந்த உலகத்தோடு பிணைத்து வைத்திருக்கிறது. நேரம் என்பது என்ன? அது ஒரு நதியைப் போல ஓடுகிறது என்று நினைக்கிறோம், ஆனால் பிரபஞ்சத்திற்கு நேரம் கிடையாது. எல்லாம் இங்கேயே இருக்கிறது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என எல்லாம் ஒரே புள்ளியில் சந்திக்கின்றன. நீங்கள் இன்று எடுக்கும் ஒரு முடிவு உங்கள் விதியை மாற்றப் போவதில்லை, மாறாக விதிதான் உங்களை இந்த முடிவை எடுக்க தூண்டுகிறது. வியப்பாக இருக்கிறது அல்லவா? ஒரு சிறு விதைக்குள் ஒரு காடு ஒளிந்திருக்கிறது, ஒரு சிறு அணுவுக்குள் ஒரு சூரியன் ஒளிந்திருக்கிறது. உங்களுக்குள் ஒரு பிரபஞ்சம் ஒளிந்து கிடக்கிறது. அந்த சக்தி மதம் சார்ந்ததோ அல்லது இனம் சார்ந்ததோ அல்ல, அது அறிவியலின் உச்சம், அது அன்பின் வடிவம். பயத்தை விட்டொழியுங்கள், கவலைகளை காற்றில் பறக்க விடுங்கள். நீங்கள் வீழ்வதற்கு பிறக்கவில்லை, நட்சத்திரங்களைப் போல ஒளிர்வதற்கு பிறந்தீர்கள். ஒவ்வொரு முறை நீங்கள் மூச்சு விடும்போதும் பிரபஞ்சம் உங்களுடன் உரையாடுகிறது. நீ என்னுடன் இருக்கிறாய் என மென்மையாகச் சொல்கிறது. நீயே நான்தான் என ரகசியம் பேசுகிறது. இந்த நீண்ட பயணத்தில் யாரும் யாருக்கும் அந்நியமில்லை. பறக்கும் பறவையும் பாயும் நதியும் எரியும் தீயும் உங்கள் உடன்பிறப்புகள். ஒரே மூலக்கூறிலிருந்து வந்த உறவுகள் நாம். இந்த சத்தியத்தை உணரும் போது வெறுப்பு காணாமல் போகிறது, அன்பு மட்டுமே எஞ்சியிருக்கும். உங்களை ஒன்று கேட்கிறேன், இந்த உலகம் உண்மையானது என்று நம்புகிறீர்களா? உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் இப்போது தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த திரை உண்மையில் 99% வெறும் வெற்றிடம். அணுக்களுக்கு இடையே இருக்கும் அந்த இடைவெளிதான் இந்த உலகத்தின் பெரும் பகுதி. அப்படியானால் நாம் பார்க்கும் இந்த உறுதியான உலகம் ஒரு மாயையா? பிரபஞ்சம் நம் கண்களுக்கு முன்னால் ஒரு பெரிய நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறது. விஞ்ஞானம் சொல்கிறது, இந்த அண்டவெளியில் நேரம் என்பது எல்லா இடத்திலும் சமமானது அல்ல. நீங்கள் ஒரு கருந்துளைக்கு அருகில் சென்றால் உங்களுக்கு ஒரு நிமிடம் என்பது பூமியில் இருப்பவர்களுக்கு 100 ஆண்டுகளாக இருக்கலாம். காலம் ஒரு ரப்பரைப் போல நீள்கிறது, சுருங்குகிறது. நினைத்து பாருங்கள், காலமே ஒரு பொய் என்றால் உங்கள் அவசரங்களும் உங்கள் கவலைகளும் எதன் பொருட்டு? நாம் ஓடிக்கொண்டிருப்பது நிஜமான பாதையிலா அல்லது நிழல் உலகத்திலா? ஒரு பேரதிர்ச்சியை சொல்கிறேன், கவனியுங்கள்.
நமது சூரிய குடும்பம் ஒரு நொடிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் நிலையாக ஓரிடத்தில் இருப்பதாக நினைக்கிறோம், ஆனால் நாம் ஒரு மாபெரும் சுழற்சியில் சிக்கியிருக்கிறோம். ஏன் இந்த பயணம்? எங்கே நம் இலக்கு? யாருக்கும் தெரியாது. இந்த மர்மம்தான் பிரபஞ்சத்தின் அழகு. ஒளியின் வேகத்தைப் பற்றி யோசித்ததுண்டா? ஒளி ஒரு நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் பாய்கிறது. ஆனாலும் இந்த பிரபஞ்சத்தின் எல்லையை தொட ஒளிக்கே பல கோடி ஆண்டுகள் தேவைப்படும். அப்படியானால் மனிதர்களாகிய நாம் எவ்வளவு சிறியவர்கள்? ஆனாலும் அந்த பிரம்மாண்டமான ஒளியை விட வேகமாக பயணிக்கக்கூடிய ஒன்று உங்களிடம் இருக்கிறது. அதுதான் உங்கள் சிந்தனை. நீங்கள் இங்கே அமர்ந்து கொண்டே ஆண்ட்ரோமெடா கேலக்சியின் விளிம்பை தொட முடியும். ஒரு விசித்திரமான உண்மையை சொல்கிறேன். கருந்துளைக்குள் விழும் ஒரு பொருள் அழிந்து போவதில்லை. அதன் தகவல்கள் கருந்துளையின் மேற்பரப்பில் ஒரு 2D பிம்பமாக பதிவாகின்றன. சில விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், நாமும் கூட ஒரு மாபெரும் பிரபஞ்சத் திரையில் விழும் முப்பரிமாண பிம்பங்கள் என்று. நாம் நிஜமா அல்லது ஒரு பிரதிபலிப்பா? உங்கள் கண்கள் காண்பது உண்மையின் ஒரு சிறு பகுதிதான். பிரபஞ்சத்தின் 95% நம்மால் பார்க்க முடியாத இருண்ட ஆற்றல். பார்க்க முடிந்தது இவ்வளவு அழகு என்றால், பார்க்க முடியாத அந்த பெரும் பகுதி எவ்வளவு மர்மங்களை ஒளித்து வைத்திருக்கும்? நாம் தேடும் கடவுள், நாம் தேடும் ஆதி மூலம் எல்லாம் அந்த இருளுக்குள்தான் ஒளிந்திருக்கிறது. இப்போது உங்களை நீங்களே ஒரு நிமிடம் பாருங்கள். நீங்கள் வெறும் சதைப்பிண்டம் அல்ல. நீங்கள் இந்த மகா பிரபஞ்சம் தன்னை பற்றி தெரிந்துகொள்ள எடுத்த ஒரு முயற்சி. ஒவ்வொரு விண்மீன் வெடிப்பும் உங்கள் பிறப்பிற்கான ஒரு தயாரிப்பு. ஒவ்வொரு கிரகத்தின் சுழற்சியும் உங்கள் சுவாசத்திற்கான ஒரு ஒழுங்கு. நீங்கள் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் இந்த பிரம்மாண்டமான இயந்திரத்தின் மிக முக்கியமான ஒரு பட்சக்கரம். இழப்புகள் எதற்கு? இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் காணாமல் போகாது, உருமாற்றம் மட்டுமே அடையும். இன்று நீங்கள் அழுவது நாளை மழையாக பெய்யலாம். இன்று நீங்கள் சிந்திக்கும் எண்ணம் நாளை ஒரு நட்சத்திரத்தின் ஒளியாக மாறலாம். மாற்றம் ஒன்றே மாறாதது, மர்மம் ஒன்றே நிலையானது. நமது மூளையில் உள்ள நியூரான்களின் கட்டமைப்பு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள கேலக்சிகளின் வலைப்பின்னலை அப்படியே ஒத்திருக்கிறது. இது வெறும் தற்செயல் என்று உங்களால் சொல்ல முடியுமா? பிரபஞ்சத்தின் ஒரு சிறிய நகல்தான் உங்கள் மூளை என்றால் உங்களுக்குள் இருக்கும் ஆற்றல் எவ்வளவு பிரம்மாண்டமானது? இணையான பிரபஞ்சங்கள் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா? குவாண்டம் இயற்பியல் சொல்கிறது, நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் ஒரு புதிய பிரபஞ்சம் உருவாகிறது என்று. ஒரு பிரபஞ்சத்தில் நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக இருக்கலாம், ஆனால் அதே சமயம் இன்னொரு பிரபஞ்சத்தில் நீங்கள் ஒரு மாபெரும் வெற்றியாளராக இருக்கலாம். நீங்கள் இழந்த அனைத்தும், நீங்கள் அடையத் துடித்த அனைத்தும் எங்கோ ஒரு பிரபஞ்சத்தில் உங்கள் வசமே இருக்கிறது. நம் கற்பனைகள் யாவும் வெறும் கனவுகள் அல்ல, அவை ஒருவேளை இன்னொரு பிரபஞ்சத்தின் நிஜங்களாக இருக்கலாம். விதியின் விளையாட்டு இங்கேதான் தொடங்குகிறது. நாம் ஏன் சிலரை முதல் முறை சந்திக்கும் போதே பல காலத்து பழக்கம் போல உணர்கிறோம்? ஏன் சில இடங்கள் நமக்கு முன்பே அறிமுகமானது போல தெரிகிறது? காலத்தின் சுருக்கங்களில் நம் ஆன்மா ஏற்கனவே பல கோடி பயணங்களை செய்து முடித்திருக்கிறது. நீங்கள் இப்போது சுவாசிக்கும் அதே காற்றுதான் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மன்னனோ அல்லது ஒரு துறவியோ சுவாசித்த காற்று. அணுக்கள் அழிவதில்லை, அவை வெறும் உடல்களைத்தான் மாற்றிக்கொள்கின்றன. சிந்தித்துப் பாருங்கள், நாம் வாழும் இந்த பூமி ஒரு பாதுகாப்பான கூண்டு போல தெரிகிறது. ஆனால் உண்மையில் நாம் ஒரு மாபெரும் வெட்டவெளியில் எந்த பிடிப்புமின்றி மிதந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றி விண்கற்கள் மோதுகின்றன, நட்சத்திரங்கள் வெடிக்கின்றன, ஆனாலும் நாம் இங்கே நிம்மதியாக உறங்குகிறோம். இது ஒரு விபத்தா அல்லது ஒரு மகா சக்தியின் திட்டமிட்ட வடிவமைப்பா? இந்த பிரபஞ்சம் ஒரு மென்பொருள் போல இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று ஒரு தரப்பு சொல்கிறது. நாம் அனைவரும் ஒரு கணினி திரையில் இயங்கும் பிம்பங்கள் என்றால் அந்த விசைப்பலகை யாரிடம் இருக்கிறது? இயக்குபவரும் நீங்கள்தான், இயங்குபவரும் நீங்கள்தான். நீங்கள் எப்போது பிரபஞ்சத்தின் மர்மங்களை வியக்கத் தொடங்குகிறீர்களோ அப்போதே பிரபஞ்சம் உங்களை தழுவிக்கொள்கிறது. நட்சத்திரங்கள் அணைந்து போகும்போது கூட வருத்தப்படுவதில்லை, ஏனென்றால் அவை மீண்டும் ஒரு நெபுலாவாக பிறக்கும் என்று அவற்றுக்கு தெரியும்.
நீங்களும் ஒரு நட்சத்திரத்தின் குழந்தைதான். உங்களுக்கு அழிவு என்பதே கிடையாது. இந்த நொடியில் நீங்கள் உணரும் அந்த பரவசம், அந்த வியப்பு, அதுதான் பிரபஞ்சத்தின் மொழி. அந்த மொழியை புரிந்து கொண்டவர்களுக்கு மரணம் என்பது ஒரு கதவு மட்டுமே, அது முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். தூக்கத்தில் உங்கள் உடல் ஓய்வெடுக்கும் போது உங்கள் ஆன்மா பயணம் செய்கிறது, விண்வெளியின் எல்லைகளுக்கு சென்று வருகிறது. காலம் என்பது ஒரு வட்டம் என்று ஞானிகள் சொன்னார்கள். இன்று அறிவியலும் அதை ஒத்துக்கொள்கிறது. நாம் எங்கே தொடங்கினோமோ அங்கேதான் மீண்டும் வந்து சேருவோம். அங்கே மதங்கள் இல்லை, அங்கே ஜாதிகள் இல்லை, அங்கே எல்லைகள் என்பதே இல்லை. வெறும் தூய ஆற்றல் மட்டுமே மிஞ்சியிருக்கும். அந்த ஆற்றலின் ஒரு துளிதான் உங்கள் உயிர். அந்த துளியை வீணாக்காதீர்கள். கவலைகளிலும் ஏமாற்றங்களிலும் காலத்தை கழிக்காதீர்கள். ஒரு நிமிடம் எழுந்து நின்று வானத்தை பாருங்கள். அங்குள்ள ஒவ்வொரு நட்சத்திரமும் உங்களுக்காகத்தான் எரிகிறது. நீங்கள் ஒரு வெறும் பார்வையாளர் அல்ல, நீங்கள் இந்த ஆட்டத்தின் நாயகன். உங்களை நீங்கள் உணரும் அந்த நொடிதான் பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய அதிசயம். பிரபஞ்சம் இன்னும் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. வினாடிக்கு வினாடி அதன் எல்லைகள் நீண்டு கொண்டே போகின்றன. எங்கே போகிறது இந்த விரிவு? எதில் போய் முடிகிறது இந்த பயணம்? இந்த வெற்றிடத்திற்கு அப்பால் என்ன இருக்கிறது? ஒருவேளை இது போன்ற கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் ஒரு பெரிய கடலில் மிமிழும் குமிழிகள் போல இருக்கலாம். அந்த ஒவ்வொரு குமிழிக்குள்ளும் உங்களைப் போன்ற ஒருவர் இருக்கலாம். அவர் இப்போது இதே சிந்தனையில் உங்களை தேடிக்கொண்டிருக்கலாம். இதை பற்றி நினைக்கும் போது உங்கள் உடல் சிலிர்க்கவில்லையா? அறிவியல் என்பது வெறும் கணக்கு அல்ல, அது ஒரு கவிதை. தத்துவம் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது ஒரு வாழ்வியல். இவை இரண்டும் இணையும் புள்ளிதான் உங்கள் இதயம். நீங்கள் எப்போதெல்லாம் அன்பை செலுத்துகிறீர்களோ அப்போதெல்லாம் பிரபஞ்சத்தின் விதிகளுக்கு கட்டுப்படுகிறீர்கள். ஏனென்றால் ஈர்ப்பு விசை என்பது அறிவியலில் ஒரு ஈர்ப்பு, மனிதர்களிடம் அதுதான் அன்பு. இந்த முழு பேரண்டத்தையும் கட்டிப்போட்டிருப்பது ஒரு மெல்லிய ஈர்ப்புதான். அது விலகிப் போனால் விண்மீன்கள் சிதறிவிடும், கோள்கள் வழிமாறி போகும், பிரபஞ்சமே நிலைகுலைந்து போகும். அதனால் உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள், அதுதான் இந்த அண்டத்தின் அடிப்படை சக்தி. ஒரு எலக்ட்ரான் தன் பாதையை மாற்றும் போது பிரபஞ்சத்தின் ஒரு மூலையில் மாற்றம் நிகழ்கிறது. ஒரு சிறிய அசைவு கூட மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறது. அப்படியானால் உங்கள் ஒவ்வொரு செயலும் எவ்வளவு வலிமையானது என்று யோசித்து பாருங்கள். நீங்கள் செய்யும் ஒரு சிறிய உதவி இந்த பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த நன்மையை அதிகரிக்கிறது. நீங்கள் சிந்திக்கும் ஒரு நல்ல எண்ணம் விண்வெளியின் அதிர்வுகளை சீராக்குகிறது. நாம் ஒவ்வொருவரும் ஒரு சரித்திரத்தை படைக்கிறோம். பிரபஞ்சத்தின் தொடக்கத்தில் வெளிச்சம் இல்லை, பல லட்சம் ஆண்டுகளாக வெறும் இருள் மட்டுமே நிலவியது. முதல் நட்சத்திரம் தோன்றிய போதுதான் பிரபஞ்சம் ஒளியை பார்த்தது. அந்த முதல் ஒளியின் ஒரு பகுதி இன்றும் விண்வெளியில் அலைந்து கொண்டிருக்கிறது. கடந்த காலம் இங்கே மறைந்து போவதில்லை, அது உங்கள் கண்களுக்கு தெரியாத ஒரு அலைவரிசையில் இப்போதும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை கேட்கும்போது உங்களுக்கு தோன்றும் அந்த வியப்பு, அதுதான் உங்கள் ஆன்மாவின் விழிப்புணர்வு. நாம் ஏன் நிலவின் ஒளியில் நம் கவலைகளை மறைக்கிறோம்? ஏனென்றால் அங்கேதான் நம் வீடு இருக்கிறது. நாம் அங்கிருந்து வந்தவர்கள், மீண்டும் அங்கேதான் செல்லப்போகிறோம். இந்த பூமி என்பது ஒரு தங்கும் விடுதி மட்டுமே, இங்கே நாம் நிரந்தரமானவர்கள் அல்ல. உங்களை நீங்களே தாழ்வாக நினைக்காதீர்கள், நீங்கள் ஒரு தோல்வியாளர் அல்ல. ஒரு நட்சத்திரம் உருவாவதற்கு பல கோடி ஆண்டுகள் தேவைப்படுகின்றன, அதே போலத்தான் நீங்களும் உருவாகி இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்வின் அழுத்தங்களும் உங்களை ஒரு வைரமாக மாற்றவே வருகின்றன, வருந்தாதீர்கள். பிரபஞ்சம் ஒருபோதும் அநியாயம் செய்வதில்லை, அது எல்லாவற்றையும் சமநிலைப்படுத்துகிறது. இன்று நீங்கள் இழப்பது நாளை வேறொரு வடிவில் உங்களை வந்தடையும். பிரபஞ்சம் ஒரு வட்டப்பாதை, இங்கே எதுவும் தொலைந்து போகாது. நீங்கள் கொடுப்பது உங்களுக்கே திரும்ப வரும், நீங்கள் விதைப்பது உங்களுக்கே கனியாகும். அன்பு செய்யுங்கள், இந்த அகண்ட பிரபஞ்சத்தின் ரகசியங்களை ரசியுங்கள். மர்மங்கள் நிறைந்த இந்த பயணத்தில் நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. மொத்த பேரண்டமும் உங்கள் பின்னால் இருக்கிறது. அதிசயம் உங்கள் கதவை தட்டும் வரை தேடிக்கொண்டே இருங்கள். ஒரு சிறு எறும்பின் சுறுசுறுப்பை பாருங்கள், ஒரு பூ விரியும் அழகை கவனியுங்கள். இவை யாவும் பிரபஞ்சத்தின் ரகசிய குறிப்புகள், நாம் தான் அவற்றை வாசிக்க தவறிவிடுகிறோம். ஒரு மனிதனின் இதயம் தன் வாழ்நாளில் சுமார் 300 கோடி முறை துடிக்கிறது.
எந்த ஒரு மின்கலமும் இன்றி, எந்த ஒரு எரிபொருளும் இன்றி இந்த இயந்திரம் எப்படி இயங்குகிறது? இது ஒரு உயிரியல் அதிசயம் அல்லவா? விண்வெளியில் கோள்கள் ஏன் ஒன்றை ஒன்று மோதாமல் சுற்றுகின்றன? ஒரு நுட்பமான கணிதம் அங்கே செயல்படுகிறது. அந்த துல்லியமான கணக்கு தான் உங்களை வாழ வைக்கிறது. இவ்வளவு நேர்த்தியான ஒரு கட்டமைப்பில் நீங்கள் தற்செயலாக பிறந்திருக்க முடியாது. உங்களுக்கென்று ஒரு தனித்துவமான நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் என்ன என்பதை நீங்கள்தான் கண்டறிய வேண்டும். நீங்கள் பார்க்கும் இந்த உலகம் ஒரு கண்ணாடி போன்றது. உங்கள் மனநிலை எப்படியோ அப்படித்தான் உலகமும் தெரியும். நீங்கள் உள்ளுக்குள் அமைதியாக இருந்தால் பிரபஞ்சம் ஒரு அமைதி பூங்காவாக தெரியும். உங்கள் உள்ளம் குழப்பமாக இருந்தால் அது ஒரு போர்க்களமாக தெரியும். உங்கள் எண்ணங்களை சீரமைக்க பழகுங்கள். அப்போது பிரபஞ்சத்தின் அலைவரிசை உங்களுக்கு புரியும். உங்கள் மனதை அன்பின் அலைவரிசையில் வையுங்கள். அப்போது பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் உங்களுக்கு தானாகவே வெளிப்படும். மரங்கள் ஏன் அசைகின்றன? பறவைகள் ஏன் பாடுகின்றன? இவை யாவும் உங்களுடன் பேசுவதற்கான பிரபஞ்சத்தின் சைகைகள். கவலை என்பது ஒரு சிறை. அந்த சிறையிலிருந்து வெளியே வாருங்கள். இந்த அண்டவெளியின் நீளம் யாராலும் அளக்க முடியாதது. அதேபோல உங்கள் மனதின் எல்லையையும் யாராலும் அளக்க முடியாது. நீங்கள் நினைத்தால் இப்போதே ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம். உங்கள் கடந்த கால தவறுகளை எண்ணி வருந்தாதீர்கள். நேற்று என்பது ஒரு இறந்த காலம். அது இனி திரும்பி வராது. நாளை என்பது ஒரு புதிரான எதிர்காலம். அது இன்னும் பிறக்கவில்லை. ஆனால் இன்று, இந்த நிமிடம் உங்கள் கையில் இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு இந்த இப்போது என்கிற வினாடிதான். இந்த வினாடியை முழுமையாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு மூச்சையும் விழிப்புணர்வுடன் கவனியுங்கள். நீங்கள் சுவாசிக்கும் போது பிரபஞ்சத்தின் ஆற்றலை உள்ளே இழுக்கிறீர்கள். நீங்கள் மூச்சை விடும்போது உங்கள் எதிர்மறை எண்ணங்களை வெளியே தள்ளுகிறீர்கள். இது ஒரு தொடர் பரிமாற்றம். பிரபஞ்சத்திடமிருந்து நீங்கள் எதை பெறுகிறீர்களோ அதை திரும்ப கொடுக்க வேண்டும். நன்றியுணர்வோடு இருங்கள். அந்த நன்றியுணர்வு தான் பிரபஞ்சத்தின் கதவுகளை திறக்கும் சாவி.